ஹாய் மக்களே, இன்றைக்கி நாங்கள் லெட்டர்கேணி வந்திருக்கோம். ஸோ லெட்டர்கேணியை சுற்றி பார்த்துட்டு லெட்டர்கேணியில் நான் வாழ்ந்த 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலான்னு உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க லெட்டர்கேணியை சேர்ந்தே சுற்றி பார்ப்போம். லெட்டர்கேணி பஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோங்க. நாங்கள் லெட்டர்கேணிக்கு பஸ்ஸில் தாங்க வந்தோம். டப்ளின்லேருந்து லெட்டர்கேணிக்கு எக்ஸ்பிரஸ் வேன்ற ஒரு பஸ் நெட்வொர்க், அது ஆப்பும் இருக்குது, எக்ஸ்பிரஸ் வே ஆப். அதில் நீங்கள் புக் பண்ணிட்டு வரலாம். 4 hours ட்ராவல் டைம் ஆகும் டப்ளின் ஏர்போர்ட்லேருந்து. எங்கள் ஊர்லேருந்து லெட்டர்கேணிக்கு வரத்துக்கு 1 hour ட்ராவல் டைம். வேறு ஏதாவது டிரான்ஸ்போர்ட்னால் நீங்கள் காரில் தான் வர முடியும். லெட்டர்கேணியில் ட்ரெயினோ இல்லாட்டி ட்ராம் சர்வீசஸோ இல்லை. லெட்டர்கேணி பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கினோடனே பக்கத்துலேயே ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்குங்க, லெட்டர்கேணி ஷாப்பிங் சென்டர்னு. இங்கே நிறைய வகையான ஷாப்ஸ் இருக்குது. சாப்பிட்றதுக்காக நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ஸ், கஃபே ஷாப்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், பார்பர் ஷாப் கூட இருக்குது. அது தவிர்த்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் சீப்பாக ஐட்டம்ஸ் வாங்கினா யூரோ செயின் போகலாம். இப்போ கிராசரி ஷாப்பிங்கு பெரிய டெஸ்கோவே இருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ சிம் கார்ட்ஸ் அதெல்லாம் வாங்குறதுனா நீங்கள் 3 வோடாஃபோன் ஷாப்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறதுக்கும் ஷாப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் க்ளோத்ஸ் வாங்குறதுக்கு பென்னிஸ் இருக்குது. பென்னிஸ்ன்றது இங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் சீப்பாகவும் நல்ல பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் க்ளோத்ஸ் வாங்கணுன்னா பென்னிஸில் போய் வாங்கிக்கலாம். நம்ம வாங்க பென்னிஸ் உள்ளே போய் சுற்றி காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்னா பென்னிஸில் வாங்கிக்கலாம். பாருங்கள், வின்டர் க்ளோத்ஸ், அதுக்கப்புறம் நல்ல ட்ரெண்டிங்கான க்ளோத்ஸ், கிறிஸ்மஸ் வர்றதுனால ஜம்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. க்ளோத்ஸ் மட்டும் இல்லாமல் ஷூஸ், எல்லாமே நம்ம வேரபிள்ஸ் எல்லாமே இருக்குது. அது தவிர்த்து இல்லாமல் குட்டி குட்டி எலக்ட்ரானிக்ஸ், பேக்ஸ், லக்கேஜஸ் எல்லாமே இருக்குது. பென்னிஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் இங்கே வர்றது ரொம்ப சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் கிடைக்குன்றதுனால. நீங்கள் இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் தடவை அயர்லாந்து வரீங்கன்னா நிறைய க்ளோத்ஸ் அங்கே வாங்காமல் இதை மாதிரி அயர்லாண்டில் இருக்க ஷாப்ஸ்லேயே வாங்கினீங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ப்ளஸ் பென்னிஸ் மாதிரி ஷாப்ஸில் க்ளோத்ஸோட ரேட்டு நம்ம ஊரில் வாங்குகிற ரேட் அளவு தான் இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை. ஸோ அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. பென்னிஸில் கொஞ்சம் க்ளோத்ஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு அடுத்து எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறோம். அதாவது பெட் ஷாப் இருக்குது இங்கே, ஒரு பெரிய நல்ல பிராண்டட் பெட் ஷாப். ஸோ அங்கே போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த பெட் ஷாப் ஒரு காம்ப்ளெக்ஸில் தாங்க இருக்குது. அங்கே நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் சுற்றி காட்டுறேன். போகிற வழியில் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும், அதையும் காட்டுறேன். நம்ம இப்போ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கிராசரி ஷாப் இருக்குது. பக்கத்துலேயே இந்தியன் அண்ட் பங்களாதேஷி ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது பாருங்கள். இப்போது லெட்டர்கேணியில் தெருவுக்கு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட், இந்தியன் ஷாப்ஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் இந்தியன் ஃபுட்டோ இந்தியன் கிராசரிஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஈஸியாக லெட்டர்கேணியில் வாங்கிடலாம். நிறைய ரீஜன்ஸ்லேருந்து கம்யூனிட்டிஸ் வச்சுருக்காங்க. இப்போ தமிழ் கம்யூனிட்டிஸ், தெலுங்கு கம்யூனிட்டிஸ், மலையாளம் கம்யூனிட்டிஸ். ஏற்ற மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் அதுக்கு ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துவாங்க. போய் சோஷியலைஸ் பண்ணலாம். ஸ்போர்ட்டிங்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய கிளப்ஸ் இருக்குது, பேட்மிண்டன் கோச் இருக்குது. ஸோ நான் லெட்டர்கேணியில் இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பேட்மிண்டன் போய் விளையாடுவோம். ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்தியாவில் ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி நம்ம விளையாடுறோமோ அது மாதிரி லெட்டர்கேணியில் இருந்தால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. பாருங்கள், நம்ம போயிட்டுருக்க வழியிலே எவ்வளோ பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது பாருங்கள். இந்த வழியில் நிறைய கார் ஷோரூம்ஸும் வரும். இது ஒன்று பார்க்குறீங்கள. நாங்கள் வாழ்கிற இடம் டொனேகல் டவுன்ன்றது ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி தாங்க. இப்போ நம்ம போன ஷாப்பிங் சென்டர் இருக்குல்ல, அந்த அளவுக்கு தான் ஃபுல்லாகவே கடைங்க இருக்கும், அப்புறம் டூரிஸ்ட் கடைங்க இருக்கும். ஆனால் லெட்டர்கேணி அப்படி இல்லைங்க. லெட்டர்கேணி ஒரு ஃபுல் டவுன் மாதிரியே, ஒரு சிட்டி மாதிரி. ஸோ அங்கே நிறைய கடைங்க இருக்குது. உங்களுக்கு என்னெல்லாம் பேசிக் அம்யூனிட்டிஸ் வேணுமோ எல்லாமே ரீச்சபிளாக இருக்கும். ஸோ லெட்டர்கேணியில் வாழ்கிறது ஒரு நம்மளுக்கு டப்ளினில் வாழ்கிற மாதிரி தான். என்ன தான் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் டப்ளின் ஏர்போர்ட்லேருந்து லெட்டர்கேணியில் எல்லா அம்யூனிட்டிஸுமே இருக்குது. பாருங்கள், தூரத்தில் இன்னொரு பெரிய மால் தெரியுது. பக்கத்துலேயே ஹோம் சேவர்ஸ்லாம் இருக்குது. இங்கே ஹோம் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸில். நம்ம தேடிட்டு வந்த காம்ப்ளெக்ஸ் வந்துட்டோங்க. இங்கே கேரிஸ் பெட் வேர்ல்டுன்னு ஒரு பெட் ஷாப்புக்கு தான் போகிறோம். அதை தவிர்த்து இங்கே ஃபர்னிச்சர் ஷாப்ஸ், அப்புறம் ஹோம் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது, பெரிய கடை. அங்கேயும் நான் போய் காட்டுறேன். அங்கே என்னெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையோ அது எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே பார்க்கலாம் வாங்க.
உங்களுக்கு ஃபாஸ்ட் மீல்ஸ் வேணும்னா மெக்டொனால்ட்ஸ் இருக்குது, கேஎஃப்சி இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே இருக்க லோக்கல் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ தேவைப்படுற நேரத்தில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் மட்டும் பண்ணாமல் இதை மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்தால் நிறைய பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். இந்தியன் ஷாப்ஸ் இருக்குது, பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இதை மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் ஷாப்ஸில் பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இங்கே LYITன்னு காலேஜ் இருக்குல்ல, ஸோ அங்கே படிக்க வரவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு வந்துட்டோங்க, கேரிஸ் பெட் வேர்ல்டு. இங்கே நிறைய அக்வேரியம்ஸ், பேர்ட்ஸ், ஸ்மால் பெட்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் அதோட ஆக்சசரிஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு 2 காக்டெயில் வாங்கினேன் பேர்ட்ஸு. ஆனால் அதை பராமரிக்க முடியலன்னு திருப்பி கொடுத்துட்டோம் வேறு இடத்துல. இங்கே பாருங்கன்னா ரொம்ப அழகான புஜ்ஜீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஸ்மால் பெட்ஸ், ஹாம்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப அழகான கௌரமி ஃபிஷ் பாருங்கள், ரொம்ப வைப்ரண்ட்டான கலர். இப்போ நம்ம வீட்டில் வந்து அக்வேரியம் தான் இருக்குது. ஸோ மீன்லாம் வந்து பார்த்தோம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெட் கலர் ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நாங்கள் வாங்கலை இந்த தடவை. அடுத்து நம்ம ஹோம் ஸ்டோருக்கு வந்திருக்கோங்க. இங்கே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்குது, நல்ல ரேட்டில் தான் கிடைக்கும். கிறிஸ்மஸ் டைம்ன்றனால கிறிஸ்மஸ் ஆக்சசரிஸ், லைட்ஸ், அதுக்கப்புறம் டெக்கரேஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம வரை இப்போ ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருக்கிறதுனால ஃபிஷ் டேங்க் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இந்த நாட்டில். ஆனால் இதை மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் பாருங்கள், 27 யூரோஸு, 14 யூரோஸுக்கெலாம் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அதை பார்த்தோன்னே இதில் ஒரு 2 தூக்கிட்டு போயிருந்தோம்னா ஃபிஷ்ஷெல்லாம் போட்டு நல்லா ப்ரீடிங் செட்டப்லாம் வைக்கலான்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஆனால் இதை எப்படி டொனேகன் டவுன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுன்னு விட்டுட்டேன். இதுதான் ஏர் டிஃப்யூசர். நீங்க தான் வச்சிருந்தீங்களா இது? அது பழுதாக போயிடுச்சு, எரிஞ்சிட்டோம். இது ஆக்சுவலி கெட்டதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது ஓகே. கேண்டிலை விட இது ஓகேம்பா. இது ஸ்மெல் மட்டும்தான். இது அந்த எசென்ஷியல் ஆயில்ஸ், இது வேணால் ஒன்று வாங்கிக்கலாமா? இங்கே பாருப்பா கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த ட்ரெயின். ஒரு செக்ஷனில் அழகான கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் கிறிஸ்மஸில் டெக்கரேஷன்ஸ், கேண்டில்ஸ், கிறிஸ்மஸ் தாத்தா உள்ள இருக்க மாதிரிலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சாலே ரொம்ப அழகாக இருக்கும். ஹோம் ஸ்டோரில் நல்லா ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு அடுத்து லிடில் இருந்துச்சு. லிடில் க்ராஸ் பண்ணி வந்தோடனே தூரத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டர் இருக்குது பாருங்கள், செஞ்சுரி சினிமாஸ். ஸோ இங்கே நிறைய இங்கிலீஷ் படம், எப்போவாது நம்ம இந்தியன் ரீஜனல் ஃபிலிம்ஸும் ரிக்வெஸ்ட் பண்ணால் போடுவாங்க. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட் ஷாப்ஸ், க்ளோத்திங் ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்மித் டாய்ஸ்னு ஒரு பெரிய கடை இருக்குது. சரவணா ஸ்டோர்ஸ், டாய்ஸ் மட்டும் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி இருக்கவங்க. ஸோ அந்த இடத்துக்கு அடுத்து போகிறோம். ஸோ போகிற வழியில் இந்த க்ளோதிங் ஸ்டோர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே வேறு என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டே போகலாம் வாங்க.
நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்த வழியிலே டெஸ்கோ லிடில்லாம் பார்த்தோம். இப்போ டன்ஸ் இருக்குது பாருங்கள். டன்ஸும் ஒரு பெரிய கிராசரி சூப்பர் மார்க்கெட் தான். ஸோ லெட்டர்கெனியில் சுற்றி நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது லெட்டர்கெனி ரீட்டைல் பார்க். இதுலேயும் நிறைய கடைங்க இருக்குது. அந்த போர்டில் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்மித்ஸ் டாய்ஸ்ன்ற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதுக்கப்புறம் ஹோம் பேஸ்ன்ற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கே ஃபர்னிச்சர்ஸ், ரொம்ப அந்த பெரிய பெரிய ஃபர்னிச்சர்ஸ், அப்புறம் கார்டனிங் பொருட்கள்லாம் இருக்கும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்மித்ஸ் டாய்ஸும் ஹோம் பேஸும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்படிக்கு சிந்துஜன் அண்ட் வைஷ்ணவி.